காந்தியின் பகவத்கீதை என்கிற ஒரு நூல் வெளியிடப்படுகிறது. புதுக்கோட்டையை சார்ந்த மிகச்சிறந்த ஆய்வாளரான இதற்கு முன்பு பல நூல்களை எழுதியிருக்கிற மருத்துவர் ஜெயராமன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வருகிறார். அவர் எழுதியிருக்கிற நூல் இது. பகவத்கீதைக்கும் காந்திக்கும் எப்படி உறவு இருக்க முடியும்? காந்தியாருடைய வாழ்க்கையை மாற்றியதே 2 நூல்கள் தான். அன்டு திஸ் லாஸ்ட் என்கிற ஆங்கில புத்தகமும் பகவத்கீதையும் தான் என்றால், காந்தியாரினுடைய அடிப்படை அகிம்சை கொள்கைக்கு எதிராக இருக்கிற பகவத்கீதை எப்படி அவரை ஆட்சி செய்திருக்க முடியும் என்பதை பல்வேறு நூல்களின் பின்புலத்தில் ஆய்வு செய்திருக்கிற நூலாக இது அமைந்திருக்கிறது. மிக கவனமாக ஏறத்தாழ 1 நூற்றாண்டுக்கு முன்பு வெளிவந்த நூல்கள், காந்தியாரின் உரைகள் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரு தர்க்க லயத்தோடு இந்த புத்தகத்தை மருத்துவர் ஜெயராமன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய வெளியீட்டு விழா இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த நூல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் போய் சேர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இருக்கக்கூடிய இப்போதைய தலைமுறையில எழுதக்கூடிய எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வாசிப்பு தன்மை அதை விட குறைவா இருக்கு. இணையத்துடைய வளர்ச்சியில எல்லா புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது மாணவர்கள்ட்ட அந்த வாசிப்பு திறனை அதிகப்படுத்த இந்த இயக்கம் என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கிறது? வாசிப்பிலிருந்து இளைஞர்கள் முற்றிலுமாக விலகிவிட்டார்கள் என்று நான் கருதவில்லை. ஆனால் அச்சு ஊடகத்திலிருந்து இணையவழி ஊடகத்தில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு இயற்கையின் போக்கில், அறிவியல் வளர்ச்சியின் போக்கில் சிலவற்றை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் என்றென்றும் மற்ற எந்த ஊடகமும் அச்சு ஊடகத்துக்கு ஒரு மாற்றாக ஆகாது என்பதுதான் அடிப்படையான உண்மை. பிள்ளைகள் மறுபடியும் அச்சு ஊடகத்தை நோக்கி திரும்ப வருவார்கள். நீங்கள் ஜப்பானில் எத்தனையோ விதமான தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு இன்றைக்கும் அச்சு ஊடகத்திலே ஏடுகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இங்கேயும் அச்சு ஊடகங்களுக்கென்று வாசகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்பதும், வெறும் திரைவெளியிலே பார்ப்பதை தாண்டி அச்சில் படித்து பழகுகிற பழக்கம் நம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்பது நியாயம்தான். இருந்தாலும் அவர்கள் படிக்கவே இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் நாம் உரைகளில் படிப்பதை அவர்கள் திரைகளில் படிக்கிறார். அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை? எத்தனை முயற்சிகளை நீங்கள் எடுத்தாலும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அவர்களை இன்னொரு திசை நோக்கித்தான் ஈர்த்து செல்லும். நாங்கள் இளைஞர்களாக இருக்கிற போது மேடை தான் மிகப்பெரிய ஊடகமாக இருந்தது. இன்றைக்கு மேடை, பொதுக்கூட்டங்களுக்கு வருகிற பொதுமக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இயல்பாக ஒரு சொலவடை உண்டு. அப்துல்லா மலைக்கு வரவில்லை என்றால் மலை அப்துல்லாவிடம் போக வேண்டும் என்று. அதை போலத்தான் பொதுக்கூட்டங்களுக்கு மக்கள் வரவில்லை, மலை ஒளிகள் யூடியூப் தான் பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு நாம் செல்ல வேண்டும், மக்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் நம் நோக்கமே தவிர இந்த வழியாக மட்டும்தான் சென்றடைவோம் என்று முடிவாக மேகதாட்டு அணையம் கண்டிப்பாக தமிழ்நாட்டை பாதிக்கும். நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம் என்கிறார். ஆனால் கர்நாடகத்தின் துணை முதல்வராக இருக்கிற அமைச்சர் சிவகுமார் அவர்கள் அதனால் தமிழ்நாட்டுக்கு நன்மை என்று எந்த விதத்திலும் பொருந்தாத ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் அவர்களோடு தோழமையாக இருப்பது வேறு கொள்கைகளில். மேகதாட்டு அணையை ஒரு நாடும் தமிழகம் ஏற்காது. அதனை எதிர்த்தே நாம் போராடியார்கள். பழனியில் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாடு சம்பந்தமா ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார். திராவிட மாடல் அரசு வந்து முத்தமிழ் முன்னெடுப்பு 2026 எலெக்ஷனுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி பேச்சு. பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்தியது திமுக கழகம் அல்ல, அது அரசு விழா. அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. எனவே தமிழ்நாடு அரசின் அறநிலையத்துறை அதை நடத்தி இருக்கிறது. அதில் சில விமர்சனங்கள் இருக்கலாம், எனக்கே கூட உண்டு. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு முருகன் மாநாட்டை நடத்தியதால் திராவிட இயக்கம் சரிந்து போய்விட்டது என்று சொல்லுவது, திராவிட இயக்கம் சரிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவர்களினுடைய கூற்றுதான். அதனை நடத்தியது அரசு மட்டும். அரசு எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. எனவே அரசாங்கம் அதனை நடத்தி இருக்கிறது. ஆனாலும் அறநிலையத்துறை சற்று கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கிறது என்பதை நினைவூட்டுகிற கடமை நம் எல்லோருக்கும். திமுகவோட இருக்கீங்க, நிலையில வந்து திமுக தோல்வியில் இருக்கீங்க. நிலையில வந்து உதயநிதி துணை முதல்வர் போட்டி கொடுக்கிறது வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்கு. என்ன சொல்ல போனா கட்சியிலேயோட மூத்த அமைச்சர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு ரஜினிகாந்த் பேசுகிற பேச்சு கூட அப்படியே சாக பண்ணிருக்கு.
அதாவது ஒரு அரசுக்கு எத்தனை அமைச்சர்களை அமைக்க வேண்டும், யாரை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதெல்லாம் முதலமைச்சர் தீர்மானிக்க வேண்டிய செய்தி. முதலமைச்சர் தீர்மானிக்க வேண்டியவைகளை தீர்மானிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக செய்வார். அதற்காக வெளியில் இருக்கிறவர்கள் மிகவும் கவலைப்பட்டு உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டியது. அதை முதலமைச்சர் பார்த்து எப்படி என்ன தீர்மானம்? துணை முதலமைச்சர் தமிழக துணை முதலமைச்சர் இல்லை, அதாவது அது திமுக சார்ந்தது. அதில் இருக்கிறவர்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். முடிவெடுப்பது முதலமைச்சர் தான். இவரை அமைச்சராக்க வேண்டும் என்றும் இவரை அமைச்சராக்க கூடாது என்றும் கூட கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. எனவே முதலமைச்சர் அதனை சரியாக தீர்மானிப்பார். எனவே நாம் அப்படி இந்த யூகங்களை வைத்துக் கொண்டும் பேச வேண்டியதில்லை. கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருப்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறு. அதனால் கட்சிக்குள் பிளவு என்றெல்லாம் எந்த பேச்சுக்கும் இடமில்லை. கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அரசு செழிப்பாக மக்களுக்கு நன்மைகளை செய்து தமிழக முதல்வர் அமெரிக்க பயணத்தை பார்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து சைக்கிளிங் போறதுக்கும் உடற்பயிற்சி பண்றதுக்கு அமெரிக்கா மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்போதும் நகைச்சுவை உணர்வு உண்டு. சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தை எல்லாம் அவர் படித்தவர். எனவே அவருடைய நகைச்சுவையை நாம் பெரிதாக பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனால் 24 மணி நேரமும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் முதலீடுகளை மட்டும் ஈர்ப்பதாக இருக்க முடியாது. இயல்பான அவர் மிதிவண்டி ஓட்டி கொண்டிருக்கிற படம் வெளியாகி இருக்கிறது. எனவே அவர் மிதிவண்டி ஓட்டுவதற்காக அமெரிக்கா போகவில்லை, அதை அவர் இங்கேயே ஓட்டலாம். அப்படிப்பட்டவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இன்னமும் ஆழமான அழுத்தமான அரசியல் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இப்படி வேடிக்கையான செய்திகளை சொல்லுவது எதிர்க்கட்சி தலைவர் என்கிற பொறுப்புக்கு உகந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.